மேல போயிட்டு இருக்க அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோக்குள்ள வந்து 3 காட்டு யானைகள் வந்து ஒரு பாட்டியையும் அந்த பாட்டியோடைய பேத்தியும் வந்து ஒரு நாள் ஃபுல்லா காவல் காத்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு அன்னாச்சி பழத்துல வந்து வெடிகுண்டு வச்சு அந்த அன்னாச்சி பழத்தை வந்து ஒரு யானையுடைய வாய்க்குள்ள வந்து வச்சிருக்கான். சோ அதுக்குள்ள வெடிகுண்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாத அந்த யானை வந்து அந்த அன்னாச்சி பழத்தை வந்து மெல்லும் போது அந்த பாம்பு வெடிச்சு அந்த யானை வந்து வலியால பயங்கரமா துடிச்சு கடைசியில அந்த யானை வந்து இறந்து போச்சு. திஸ் இஸ் நாட் ஃபேர். பட் இப்ப ரீசெண்டா நிகழ்ந்த வடநாடு நிலச்சரிவுல இருந்து ஒரு பாட்டி வந்து மீண்டு வந்திருக்காங்க. கேட்கும்போது உண்மையாவே ஒவ்வொரு முடியும் ஏஞ்சி நிக்குது. அந்த அளவுக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நிலச்சரிவின் போது நாங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து தேயிலை தோட்டத்துக்குள்ள வந்து புகுந்துட்டோம். சோ அந்த மாதிரி புகுந்த பிறகு எங்க முன்னாடி வந்து 3 யானைகள் வந்து நின்னுட்டு இருந்தது. சோ அந்த யானைகள் கிட்ட வந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், நாங்களே ஆல்ரெடி சாவல இருந்து தப்பிச்சு ஓடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எங்களை எதுவும் செஞ்சிடாத அப்படின்ட்டு அந்த பாட்டி வந்து அந்த யானைகள் கிட்ட கெஞ்சும் போது அந்த யானை வந்து கண்ணுல தண்ணீர் விட்டு அழுதுருக்குங்க. சோ அவங்க சொல்றாங்க. சோ அதுவும் இல்லாம அந்த யானையுடைய காலடியிலே அந்த பாட்டியும் அவங்களுடைய பேத்தியும் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த யானை வந்து மீட்பு குழுவினர் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அவங்களை வந்து பாதுகாத்து இருக்குங்க. சோ இதை கேட்கும்போது உண்மையாவே எனக்கு வந்து மெய் சிலிர்க்கக்கூடிய விஷயமாக இருந்தது நண்பர்களே.